நீ மட்டும் நேர நேரத்துக்கு கொட்டிக்கிறியே போய் தேடுறது தானே. நான் என்ன செய்யறது? எல்லாம் சாலை கையும் தேடியாச்சு, அவனை காணோம். எங்க என் பிள்ளை கையில பீப்பு பூப்பு. அது பாம்படா. அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரு கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா கொத்திருண்டா. ஐயா ஐயா பூசாரி, என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. கவலைப்படாதேம்மா, துரை கொண்டு வீட்டுக்குள்ள படுக்க வை. நான் போய் வைத்தியர் கூட்டு வந்துடுறேன். வெளியில படுக்க வச்சா வைத்தியர் கூட்டு வர மாட்டியா? ஐயோ போயா, இது என்னன்னு தெரியுதா? தடிமாட்டு கழுதைங்களா தெரியுதா? ஏன்டா தலை கொஞ்சம் நிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் என் பேர்ல வந்திருக்கு, நான் தான் தலை கொஞ்சம் நிக்கணும். ஐயா அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா? சொன்னா மட்டும் கிழிச்சிட போறீங்களா? காயறீங்களா? கழுதைங்களா? ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க. என்னால 7-8 புகார்ல போயிருக்குது. காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை, நீலாங்கரை ஏரியால வெள்ளைமா வீட்டுல நான் பண்ண கூத்து, போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவன் மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம், மேடையில ஏத்து பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு. இப்படி பொட்டி பொட்டியா எழுதி போட்டுருக்கான பொட்டச்சி. யாரு அந்த பொட்டச்சி? வேற யாரு? இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குதிப்பாளே தமிழ் அரசு, அந்த பொட் ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவர் கொடுத்த பொட்டி சன என் வெத்தலை வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. இனிமே அந்த பொட்டை வரக்கூடாது. அவளையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க. போங்க. சரி. ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன். வேலை புடுங்குறதுல பேச்சுதான் போச்சு, ருசி மட்டும் போகலையா? இந்த கட்டு கட்டுற காரிங்கிரி வேணும் சொல்லு, வாங்கி போடுறேன். அதுக்காக கைய பிடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத. எனக்கு தேவையா இது? ஊட்டி விடுற வயசா இது? ஊட்டிக்கு அனிமன் போற வயசு. நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற. நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறித்தான் ஊட்டணும். என்ன ஏப்ப விட்டியா? பாத்து விடுப்பா, மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது. இது எனக்கு தேவையா இது? இந்த நிமிஷம் வேறையா இனி? படுத்துக்கிறாச்சா? பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி, பூரி தின்னு சலிச்சதில்ல, பல்லும் வலிச்சதில்ல. பூரியிலே ஊற வந்த ஊதாரி பங்காளி. தடிமாடுங்களா எங்க அந்த கிழவி? பாடி வடிடா. ஏய் கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு. அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்லு பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளியே வச்சுக்கீங்க. இவனையும் சேர்த்து ஏத்துறோம். அண்ணே இருங்கண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களா? அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம். வீட்டுக்கு வாங்கடா. நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நாளையும் கிட்ட நெருங்க முடியாதா? உன்ன மாதிரி பொறுக்கையில எத்தனை பேரை பார்த்திருப்பேன். என்னடா செல்லும் காட்டியா செல்லுமே? இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. பெரிய மனோகரன் கூட பிடிச்சிட்டு வந்து நம்மளை காப்பாத்து போறாரு. துறைக்கு வேற வந்து தூள் பண்ண போறான்பா.
இதுக்குதான் கை தட்டுட்டு ஓடினாக்க பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேங்கிற இந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு. பொம்பளை ரிப்பர் தெரிஞ்சா போய் அமைக்கிறான் ஐயா. அண்ணா சேவல் தரேண்ணா, அவனை எழுப்பிடுங்க, நான் சுகமா இருக்குன்னு தூங்கிடுவான். இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? முக்கியமா என் கண்ணு பட்டுச்சியா எல்லாம் போனோம். ஐயோ இத்தனை நாளா இந்த வீரம் எங்கேயா போச்சு? முதல்ல வீடு போய் உங்க அம்மா கையால பேசிட்டு போனா. என்னது ஆட்டோட ஆள தொங்குற? நான் போல டைவர்ஸ் காப்பாத்தலான்னு எகிர்னேன், கேசுக்கு பேசுக்காம மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் இறக்கி விட்டு கூட்டிட்டு போமா. முடியாது, அப்படியே தொங்கு. தொங்குன வரைக்கும் போற இறக்கி கூட்டி போமா. அடைச்சி வாய முடியா. நாங்க கொஞ்சம் என்ன முறுக்கு போய் போறியாக்கும்? இல்ல, இரவு மாநாட பத்தி பேச போறோம். போயா. அதுக்கு எதுக்கு மாநாடெல்லாம் கூட்டிட்டு நீங்களே அணிஞ்சிட்டு போக வேண்டியதா? ரொம்ப தேங்க்ஸ். வா. அடியே அட பாவீங்களா, என்ன இது கூட விட்டுட்டு போறீங்களே. காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பிளேட்ல வர போட்டோ தெரியலையே. வர என்ன காப்பாத்து, வர விட்டுட்டு போறீங்க. அந்த ஆள் கிடக்கா, நீ வாயா. இடி அடிக்குது, மழை வரும் போல இருக்க. சத்தம் என் வாய்க்குள்ள வரலையா, மேல வருது. நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எங்க ஏரியாவில சொன்னாங்க. அது சரியாதான் போச்சு போ. என்னதான் இருக்கட்டும் ஐயா, நீ என் மானத்தை காப்பாத்துனதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன். அடிச்சு இது என்ன மீட்டிங்கா மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு? சுருக்கமாவே சொல்றேன், நான் உன்னை லவ் பண்றேன்யா. என்னய்யா லவ் பண்றேன்னு சொல்றேன், மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கா. வாய் சொல்றதாவது பேச. ஐயோ ஐயோ சத்தம். கொட்ட மழையில நனைஞ்சு வந்து இப்படி நிக்கிற, வேறு பார்த்து சும்மா நிக்கிறிய. கிட்ட வந்து கட்டி பிடிக்க கூடாது. மரம் வந்த உன்னை வர வைக்கிறேன். நீ செய்யறது திருப்பி செய்யறல்ல? என் பையனை எப்படி ஊமையாக்கிட்டியாத்தா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயா எந்திரிமா, எந்திரி. நீ ஏமா என் கால விழுகிற? அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன். அதனால என்ன இப்ப விடு. என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளைய பெற்ற அம்மா நீங்க. உங்க கால விழுதல தப்பு இல்ல. ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, என்கிட்ட கலாட்டா பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சு அவன்கிட்ட என்ன காப்பாத்தினாரு. அவன் காப்பாத்தலம்மா, அந்த மகமாய்தான் உன்னை காப்பாத்தி இருப்பா. அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான்னா. நானும் கேள்விப்பட்டேங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அது நடக்காது தாயி. என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து
கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு. ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும், பேச்சு வரும்னு சொல்றாரு. அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க. இல்ல தாயி, அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா? ஏன் உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா? அம்மாடி, என் மகனுக்கு காக்கா வலிப்பு இருக்குமா? தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? என் தங்கம், இனிமே நீதாண்டி என் மருமக. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.